1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஊதிய மாற்றங்களை மறுஆய்வு செய்து பரிந்துரைக்கும் 8வது மத்திய ஊதியக் குழுவின் நியமிப்பதற்கு மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிக்கையின்படி 8வது ஊதியக் குழு ஜனவரி 2026 1 முதல் நடைமுறைக்கு வரும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து ஊழியர்களுக்கும் 8வது மத்திய ஊதியக் குழுவுக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தெரிவித்தார். 8வது சம்பள கமிஷன் சம்பள உயர்வு குறித்து கூடுதல் விவரங்களை விரைவில் விவாதிப்போம்.